This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் மின்சாரம் துண்டிப்பு, பாதுகாப்பு குறைபாட்டால் அதிரடி. என்ன நடந்தது? பெங்களூர் சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்ய மின் வாரியம் கூறியது. அதற்கு கால அவகாசமும் வழங்கியது. ஆனால் கிரிக்கெட் ரசிகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாத நிலையில் மைதானத்துக்கான மின்சாரம் அதிரடியாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் 18வது சீசனில் பஞ்சாப் அணியை வீழ்த்திய ஆர்சிபி அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இதையடுத்து பெங்களூரில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டம் நடந்தது. அப்பொழுது பல லட்ச ரசிகர்கள் கூடினர். இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் சிக்கி 11 பேர் பலியாயினர், 47 பேர் காயமடைந்தனர். இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனத்தை பதிவு செய்தனர். இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தினர் ஆர்சிபி அணி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதையடுத்து தற்பொழுது பெங்களூர் சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்திற்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து மைதானத்தில் ரசிகர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடு கண்டறியப்பட்டது. இதனை சரி செய்ய தீ தடுப்பு மற்றும் அவசர சேவையில் டிஜிபி சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கர்நாடக கிரிக்கெட் சங்கத்துக்கு ஜூன் 10ஆம் தேதி நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் கர்நாடகா கிரிக்கெட் சங்க நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதை அடுத்து மீண்டும் ஜூன் 20ஆம் தேதி நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அப்பொழுது 15 நாட்கள் கால அவகாசம் கோரப்பட்டது. பெங்களூர் மின்வாரியம் 7 நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கியது. இந்த கால அவகாசம் கடந்த 28ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. ஆனாலும் கூட சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்படவில்லை. இதையடுத்து நேற்று முதல் சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்துக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா தீ மற்றும் அவசர சேவையின் டிஜிபி உத்தரவின் பேரில் பெங்களூர் மின்சாரம் விநியோகம் கம்பெனியான பெசார் சார்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பெங்களூர் சிவாஜி நகர் சப் டிவிஷன் அலுவலகத்தின் அதிகாரி கூறுகையில், சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து மைதானத்தில் தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறைபாட்டை சரி செய்ய டிஜிபி உத்தரவிட்டார். ஆனால் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் சார்பில் அதனை செய்யவில்லை. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.